இன்று உலக மகளிர் தினத்தை கொண்டாட இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம் வாழ்வில் ஒளியேற்றும் அத்தனை பெண்களையும், இந்த சமூகத்தை வடிவமைக்கும் சக்திகளையும் போற்றும் இந்த இனிய நாளில் இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், இங்கு கூடியிருக்கும் அனைத்து மக்களையும் சரி நிகர் மகளிர் இயக்கத்தின் சார்பாகவும் எம் பங்கு தந்தையின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். எங்கும் நிறைந்தோனே, எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய், சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு, கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 28 முடிய. அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, பெண்மையை போற்றும் உலக மகளிர் நாள் விழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் உம்மை போற்றுகிறோம். மானுட மரபின் வேரும் ஒளியும் எனும் உன்னத பொருளில் சிந்திக்கவும் கொண்டாடவும் ஒன்று கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சமுதாயத்தின் ஆணிவேராக இருந்து பொறுமையோடும் வலிமையோடும் குடும்பத்தையும் சமூகத்தையும் தாங்கி நிற்கும் பெண்மையின் ஆற்றலை நாங்களும் இந்த உலகமும் வளரச் செய்யும். பெண்களின் சாதனைகளையும் அவர்களது உழைப்பையும் அங்கீகரித்து வளர்க்கும் மனநிலையை எம்மில் உருவாக்கும். அறியாமை மற்றும் பாகுபாடு என்னும் இருளை அகற்றி சமத்துவமும் நீதியும் கொண்ட புதியதொரு விடியலை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஒளியாக நாங்கள் திகழ வழிகாட்டும். இவ்விழாவின் கருத்துக்களும் சிந்தனைகளும் எங்களுக்கு பயனுள்ளதாகவும் மாற்றத்தை உருவாக்குவதாகவும் அமையட்டும். பெண்ணினத்தின் மேன்மையை உலகெங்கும் ஒளிரச் செய்தருளும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், தெக்கணமும் மகிழ்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே
உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னெடுங்காலமாய் வீட்டிற்குள் முடக்கப்பட்டு பலரது முயற்சியால் கண் விழிப்பு பெற்று சமையல் கூட குகைகளில் இருந்து வெளிவந்து சாதனைகள் பல படைத்து எட்டா கனியாம் சரிநிகர் கனியை பறித்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு மானுடத்தின் வேராகவும் ஒளியாகவும் விளங்கும் மகளிரை வாழ்த்திட உலக மகளிர் நாள் விழாவை கொண்டாட வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். திருச்சி மறைமாவட்டத்தின் பெண்கள் பணிக்குழுவின் செயலர் பணியை பல ஆண்டுகளாக சிறப்புற செய்து அரசு பணியிலிருந்து ஓய்வு கிடைத்தாலும் தம் வாழ்க்கை அகராதியில் ஓய்வு என்ற சொல்லுக்கு இடமே இல்லை என்று திரு அவை மற்றும் சமூக பணியில் தம்மை இணைத்து கொண்டு தளராத உழைப்பை கொடுத்து மகளிர் மேம்பாட்டிலே மிகுந்த அக்கறை உடையோராய் இந்த உலக மகளிர் நாள் விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்று நடத்தவிருக்கும் திருமிகு ஆ செலின் மேரி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வெற்றியாளர்கள் வேறுபட்ட செயல்களை செய்வதில்லை, மாறாக அவர்கள் செயல்களை வேறு விதமாக செய்கிறார்கள் என்று ஆங்கில மொழியில் ஒரு பழமொழி உண்டு. இதற்கு ஏற்றவாறு தாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு சிந்தித்து சிந்தனையோடு நின்று விடாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து அதில் வெற்றியடைய அவரது சிந்தனை ஓட்டத்தில் நம்மையும் நடைபயில செய்வதில் வல்லவர் நமது பங்கு தந்தை அவர்கள். அச்சாணி இல்லாமல் தேரோட்டம் இல்லை, எம் பங்கு தந்தையின்றி எந்த விழாவும் இல்லை. எனவே இந்த உலக மகளிர் நாள் விழாவிற்கு முன்னிலை வகித்து எங்களை வழி நடத்த எம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி சார்லஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மணப்பாறை பங்கினை சார்ந்து திருச்சி மறைமாவட்ட குடும்ப நல பணிக்குழு அலுவலகத்தில் சிறப்புற பணிபுரிந்து பெண்கள் பணிக்குழுவில் திறம்பட செயலாற்றி பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள் பல நடத்தி இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திருமிகு ஆ எலிசபெத் மார்க்ரேட் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பட்டங்கள் பெறுவது மட்டுமல்ல, சட்டங்களை ஆள்வதும் பெண்களால் முடியும் என்று சட்டம் பயின்று திருச்சிராப்பள்ளியின் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பணியாற்றி தம்மை நாடி வரும் பாதிக்கப்பட்ட உள்ளங்களுக்கு சட்ட உதவி வழங்கி பெண்களின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறையுடன் செயல்படும் இன்று நம்மிடையே மகிழ்வுரையாற்ற வந்திருக்கும் திருச்சிலுவை சபையை சார்ந்த அருள் சகோதரி மாசே விண்ணரசி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பங்கு தந்தைக்கு வழக்கரமாக இருந்து பங்கின் நிகழ்வுகள் அனைத்திலும் துடிப்புடன் செயல்பட்டு தமது சீரிய கருத்துக்களை முன்வைத்து பிறரின் கருத்துக்களையும் ஏற்று மதித்து பங்கின் முன்னேற்ற செயல்பாடுகளை முனைப்புடன் செய்து கொண்டிருக்கும் இன்று நம்மிடையே மகளிரை வாழ்த்தி பேச வருகை புரிந்திருக்கும் நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திருமிகு சேவியர் போஸ்கோ அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். உலக மகளிர் நாள் விழாவினை பங்கு தந்தையோடு இணைந்து திட்டமிட்டதை செயல்படுத்த பல முயற்சியும் பயிற்சியும் எடுத்து இவ்விழாவை நடத்தி கொண்டிருக்கும் சரிநிகர் இயக்க உறுப்பினர்களையும் பங்குமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிலே நமது கண்களுக்கு விருந்து படைக்க கலை நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கும் இதயா இளம்பெண்கள் குழுவினரையும் பட்டாம்பூச்சி சிறார்களையும் அவர்களை ஊக்கப்படுத்த வருகை புரிந்திருக்கும் இளையோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எம் பங்கு மகளிரை ஆர்வமூட்டி அவர்களை ஊக்கப்படுத்த வினை ஊக்கிகளாக வந்திருக்கக்கூடிய எம் பங்கின் இறை மக்களையும் பிற பங்கினை சார்ந்த பங்கு மக்களையும் எப்பொழுதும் எங்களோடு கரம் கோர்த்து நடக்கும் பிற மதத்தை சார்ந்த மக்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன்.
மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி மறை மாவட்டத்தில் துடிப்புடன் செயல்படும் பங்குகளுள் ஒன்று கல்லுக்குழி புனித அந்தோணியார் ஆலய பங்கு. புனித அந்தோணியாரின் திருத்தலமாக விளங்கி வரும் இப்பங்கு மதங்களை கடந்த மனித நேயத்தை போற்றும் தனித்துவம் வாய்ந்த ஆன்மீக மையமாகவும் திகழ்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் குழந்தைகள், இளையோர், பெரியோர் என அனைத்து தரப்பினரின் உருவாக்கத்திற்காக பங்கில் எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் பகுதியாக உருவானதுதான் திருமணமான பெண்களுக்கான சரிநிகர் இயக்கம். சரிநிகர் மகளிர் இயக்கத்தின் தோற்றம் 2024 ஜூலை திங்கள் 15ஆம் நாள்தான் சரிநிகர் இயக்கம் பிறந்த நாள். திருமணமான பெண்களுக்கான இயக்கம் ஒன்றை தொடங்குவது குறித்து பங்கு தந்தை அருள்பணி கா. சார்லஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உற்சாகத்துடன் பங்கேற்ற 20 பெண்கள் இத்தகைய இயக்கம் தொடங்குவதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். தாங்கள் அத்தருணத்தில் இறையருளால் வழிநடத்தப்படுவதை உணர்வதாக கூறிய அவர்கள் ஒன்றிணைந்து இயக்கமாக பயணிக்க உறுதியேற்றனர். ஆர்வமுள்ள அனைத்து பெண்களையும் இணைக்கவும் தீர்மானித்தனர். சரிநிகர் என்னும் பெயர் கடவுள் பெண்ணையும் ஆணையும் தனது சாயலில் சரிநிகராக படைத்தார். ஆண்டவர் இயேசு திருமணத்தில் இணையும் பெண்ணையும் ஆணையும் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் என்றார். மகாகவி பாரதியார் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே என்று முழங்கினார். இத்தகைய விளக்கத்துடன் அறிமுகம் செய்யப்பட்ட சரிநிகர் என்னும் பெயர் இயக்கமாக இணைந்த பெண்களின் இதயங்களில் புத்தொளியாய் பாய்ந்தது. கடவுளின் திட்டமான பெண் ஆண் நிகர் நிலையை மீட்டெடுக்கும் புனித பணிக்கான இயக்கம் இது என்னும் உணர்வை உள்ளத்தில் பாய்ச்சியது. சரிநிகர் இயக்கத்தின் நோக்கம் திரு அவையிலும் சமூகத்திலும் பெண்களின் விடுதலை, பங்கேற்பு, தலைமைத்துவம் ஆகியவற்றை வளர்த்தெடுப்பதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதே சரிநிகர் இயக்கத்தின் நோக்கம். சரிநிகர் இயக்கம் மாதாந்திர கூட்டங்கள். மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை நடைபெறும் இயக்க கூட்டங்கள் உறுப்பினர்களின் நட்பையும் நல்லெண்ணத்தையும் தனித்திறமையையும் பெண்கள் மேம்பாட்டிற்கான சிந்தனைகளை வளர்த்தெடுப்பலாய் அமைகின்றன. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு உறுப்பினரின் உரையும் அதன் அடிப்படையிலான மற்றவர்களின் கருத்து பகிர்வும் சிந்தனைக்கு சிறந்த விருந்தாய் அமைகின்றன. உற்சாகமூட்டக்கூடிய சிறு விளையாட்டுகளும் அவ்வப்பொழுது இடம்பெறுகின்றன. கிறிஸ்து பிறப்பு, பொங்கல் உள்ளிட்ட முக்கிய விழாக்களை கொண்டாடும் தருணங்களாக கூட்டங்கள் அமைகின்றன. கடந்த ஆண்டு உலக மகளிர் நாள் கொண்டாட்டம் மார்ச் 8ஆம் நாள் சனிக்கிழமை மாலை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பங்கு மக்கள் சுமார் 180 பேர் பங்கேற்றனர். தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவனர் திருமிகு கிறிஸ்டி சுபத்ரா தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் திருமிகு கீதா பாலமுருகன், திருமிகு கலைச்செல்வி, ஜமால் முகமது கல்லூரி தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் திருமிகு ஜனார்தலி பேகம், திருச்சி மறைமாவட்ட பெண்கள் பணிக்குழு செயலர் திருமிகு செலின் மேரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பங்குத்தந்தை அருள்பணி கா. சார்லஸ் ஆசியுரை வழங்கினார்.
பங்கு பேரவை துணைத் தலைவர் திருமிகு பிராங்க்லின் இளங்கோ நன்றியுரையாற்றினார். நிகழ்ச்சியினிடையே சரிநிகர் மகளிரும் இதயா இளம்பெண்களும் வழங்கிய பெண் விடுதலை பற்றிய நடனங்களும் பாடல்களும் விழாவிற்கு அணி சேர்த்தன. பங்கில் முதல் முறையாக கொண்டாடப்பட்ட உலக மகளிர் நாள் கொண்டாட்டம் மார்ச் 8ஆம் நாள் குறித்தும் பெண்களின் மேம்பாட்டிற்கு கிடைத்து வரும் சிறப்பு கவனம் குறித்தும் பங்கு மக்கள் குறிப்பாக பெண்கள் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைந்தனர். ஏப்ரல் 5ஆம் நாள் நடைபெற்ற கூட்டத்தில் உறுப்பினர் மேபிள் விடுதலை போராட்ட தியாகியான தில்லையாடி வள்ளியம்மை பற்றி சொற்பொழிவு ஆற்றினார். ஜூன் 21ஆம் நாள் கூட்டத்தில் உறுப்பினர் மேபிள் மலாலா யூசுப் ஜாய் பற்றி உரையாற்றினார். உறுப்பினர் அந்தோணியம்மாள் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி ஹோம் பற்றி உரையாற்றினார். ஜூலை 19ஆம் நாள் கூட்டத்தில் உறுப்பினர் ஜெனிட்டா பெண் விடுதலை பற்றி பாரதியாரின் கவிதைகளை மேற்கோள் காட்டி சொற்பொழிவு ஆற்றினார். ஆகஸ்ட் 9ஆம் நாள் கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். செப்டம்பர் 20ஆம் நாள் கூட்டத்தில் இயக்க செயலர் ஹெலன் தனித்துவம் தன்பின்பம் தன்னம்பிக்கை என்னும் தலைப்பில் உரையாற்றினார். அன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மறைமாவட்ட பெண்கள் பணிக்குழு செயலர் திருமிகு செலின் மேரி பெண்கள் பணிக்குழுவின் செயல்பாடுகளை பற்றி எடுத்துரைத்தார். சரிநிகர் இயக்கம் மிக சிறப்பாக இயங்கி வருவதாகவும் ஒவ்வொரு கூட்டத்திலும் உறுப்பினர்கள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுவது பாராட்டக்குரியது என்று பேசினார். அக்டோபர் 11ஆம் நாள் கூட்டத்தில் உறுப்பினர் கிறிஸ்டி ஜெரால் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் சுய மதிப்பும் என்னும் தலைப்பில் பேசினார். அடுத்து உறுப்பினர் மேபிள் சாதனை பெண் ஹெலன் கெல்லர் பற்றி உரையாற்றினார். நவம்பர் 8ஆம் நாள் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட வழக்குரைஞர் வைடூரிய செல்வி பெண்களின் பாதுகாப்பும் உரிமைகளும் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். இது தொடர்பான நாட்டின் அடிப்படை சட்டங்கள் குறித்தும் கல்வி உரிமை சொத்துரிமை போன்றவை குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்தார். டிசம்பர் 6ஆம் நாள் கூட்டம் கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு நிகழ்வாக நடைபெற்றது. உறுப்பினர் மேபிள் கிறிஸ்து பிறப்பை பற்றி உரையாற்றினார். கிறிஸ்து பிறப்பு பாடல்களும் நடனங்களும் கேக் பகிர்வும் என நிகழ்ச்சி குதூகலமானதாக அமைந்தது. ஜனவரி 10ஆம் நாள் கூட்டம் தைப்பொங்கல் சிறப்பு கொண்டாட்டமாக நடைபெற்றது. இயக்க செயலர் ஹெலன் பொங்கல் விழா பற்றி உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அருள்பணி சேசுராஜ் இந்திய மற்றும் ஆப்பிரிக்க பண்பாடுகளில் அறுவடை விழா குறித்து சிறப்புரையாற்றினார். சர்க்கரை பொங்கல் அனைவருக்கும் பகிரப்பெற்றது. பிப்ரவரி 14ஆம் நாள் கூட்டத்தில் இயக்க துணை செயலர் சோபியா பெண்கள் பற்றிய இந்திய சமூகத்தின் பார்வை என்னும் தலைப்பில் உரையாற்றினார். நிறைவாக உலக மகளிர் நாளை கொண்டாடும் இவ்வினிய வேளையில் சரிநிகர் மகளிர் இயக்கம் தனது இலக்கும் நோக்கமும் வெற்றி பெற மேலும் உற்சாகத்துடன் செயல்பட உறுதியேற்கிறது. பெண் ஆண் நிகர்நிலை ஒளிரும் இரையாட்சி இலக்கு நோக்கி பெண்களின் விடுதலை பங்கேற்பு தலைமைத்துவம் ஆகியவற்றை வளர்த்தெடுக்கும் பாதையில் பங்கு தந்தையின் வழிகாட்டுதலில் புத்துணர்வுடன் பயணிக்க சரிநிகர் மகளிர் இயக்கம் தன்னை மறு அர்ப்பணம் செய்து கொள்கிறது. நன்றி, வணக்கம். திறமை
பல்வகை திறமை கொண்டோமுங்க. ஆடுவோம் பாடுவோம் விளையாடுவோம் அனைவரும் ஒன்றாய் உறவாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் விளையாடுவோம் அனைவரும் ஒன்றாய் உறவாடுவோம். கதைகள் சொல்வோம் காண்பதை வரைவோம் களிமண் பொம்மைகள் கருத்தாய் செய்வோம். பட்டாம்பூச்சிகள் நாங்க பல்வகை திறமை கொண்டோமுங்க. பட்டாம்பூச்சிகள் நாங்க. வாழ்க்கையை எந்நாளும் துணிச்சல் நிறைந்த பூந்தொட்டியாக வைத்துக் கொள்ளுங்கள். குப்பைகளே விழுந்தாலும் அவற்றை உரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தன்னம்பிக்கை வார்த்தைகளை நம் மனதில் விதையாக விதைத்து கொண்டிருக்கும் எங்கள் பாசமிகு பங்குத்தந்தை அவர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை அன்போடு உரித்தாக்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சங்க தமிழ் மண்ணின் சிங்க பெண்களாய் என் அங்கம் கலந்திருக்கும் தங்கத் தமிழ் பெண்களுக்கு கர்வமாய் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திட்ட உலகப் பெண்கள் அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். எட்டாத சிகரங்களை எல்லாம் பெண்ணே நீ எட்டு, அதற்காகத்தான் இந்த மார்ச் 8. மானுட வரலாற்றின் முதல் துடிப்பு பெண், கடவுளின் தனித்துவமான வரம் பெண், உயிரின் பிறப்பிடமாய் இருப்பவள் பெண், நிலம் பிளந்து முளைக்கும் முதல் துளிர் பெண், சமுதாயத்தின் வேராகவும் ஒளிரச் செய்யும் தீபமாகவும் திகழ்பவள் பெண். தலைமுறை காக்கும் தாயின் கருப்பையில் மனிதன் உருவாகிறான். தாய் என்ற பெயரில் அவள் வேராகி மனிதத்தை நிலைநாட்டுகிறாள். மானுட மரத்தின் ஆணி வேராய் இருப்பவளும் இருண்ட திசைக்கு ஞான ஒளியும் ஆனவளும் பெண். பெண்களின் அழகிய மகுடமானவர் அன்னை மரியா, உலகிற்கு ஒளியை கொடுத்தவர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற காலம் மாறி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் பாரதி. தொட்டிலை ஆட்டும் கை இன்று தொல்லுலகை ஆளும் கை. பள்ளி வாசல் கூட அறியாமல் பேதையாய் இருந்தவள் பல பாட புத்தகத்தில் தவிர்க்க முடியாத பாடமாய் இருக்கிறாள் இன்று. உற்றவன் உயிர்விட உடன்கட்டை பரிசாக சடங்கு சம்பிரதாயங்களில் சிக்கி தவித்த பெண் இன்று சாதனை சாட்டையை 8 திக்கும் சுழற்றி அடிக்கிறாள். விதியென்று அழுது நொந்தவள் இன்று கல்வியை மட்டும் நங்கூரமாய் பிடித்து வீதி எங்கும் வீரநடை போடுகிறாள். எட்டா கனியான பெண் கல்வி இன்று கையெட்டும் தூரத்தில். பயந்து பயந்து மிரண்டவள் இன்று தெளிந்து துணிந்து வாழ்க்கையின் எதிர்கால பயணத்தில் எதிர்நீச்சல் போட்டிட உமிழ் நீரை கூட விழுங்குவதற்கு நேரமின்றி உழைப்பவள். தன் உமிழ் நீரை கூட விழுங்குவதற்கு நேரமின்றி உழைப்பவள். சங்ககாலம் பார்க்கையில் கவிபாடும் செந்தமிழ் புலவர்களாக, சமகாலம் பார்க்கையில் விண்ணில் பறக்கும் விஞ்ஞான குயில்களாக, மண்ணில் மற்றற்று விளங்கும் மருத்துவ மயில்களாக, காவல் புரிந்திடும் கண்ணிய கரங்களாக, இப்படி பல அவதாரங்களில் பெண் வடிவெடுக்கிறாள். அச்சம் தவிர்த்து நிமிர்ந்த நடைகொண்டு உச்சம் தொட வெகுண்டெழுந்தவள். தவறான தீண்டலை தடுக்க விழியாய் தீக்கனை தொடுக்க அதர்மத்தை எரித்து தவிடுபொடியாக்கியவள். கருவறையில் கருவறுக்கப்பட்டு கள்ளிப்பாலில் தப்பித்து தாய்ப்பாலை அருந்துகையில் முதல் வெற்றி வாகை சூடியவள். மண்ணுக்குள் மூச்சடக்கி சோதனைகள் பல தாண்டி மண்ணை பிளந்து மரமாகும் விதை போன்று என்றும் அவள் மலரட்டும் புவிதன்னில் விருட்சமாக. மானுட மரபின் வேரும் ஒளியும் பெண்ணே. அவள் வாழும் வரை மனிதம் வளரும், அவள் ஒளிரும் வரை உலகம் ஒளிரும். வாழட்டும் பெண்மை, ஒளிரட்டும் சமூகம். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை பாதுகாப்போம். பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று கூறி பாரதியாரின் வரிகளை கூறி வாய்ப்பு கொடுத்தவருக்கும் வாய்மொழி கேட்டவருக்கும் என் மகிழ்வின் முத்துக்களை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். தன்னால் உயிர் பெற்ற மகவை அன்பு மலையில் குளிப்பாட்டி அன்பே என்று கூறி சோறூற்றி சோற்றை பகிரும் குணமூட்டி உடை உடுத்தி உடலே ஓர் உடுப்பென கூறி நடைப்பழக்கி இவ்வுலகு நடப்பை பழக்கி சொல் பழக்கி சொன்ன சொல் தவறாமை பழக்கி பண்பை பழக்கி பழகும் குணம் பழக்கி தான் கொண்ட பொறுமையால் பொறுமை குணம் பழக்கி
பிறர் பாராட்ட பின்னால் அகமகிழும் பெண்மைக்கு என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அழகான ஒரு மரம் இருக்குது. அந்த ஒரு தந்தை என்ன பண்ணுறாரு, அந்த மரம் பக்கமாக தன்னுடைய பையனை அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போகும் பொழுது அந்த பையன் சொல்கிறான், இந்த மரம் இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குல்ல, இவ்வளோ அழகான கிளைகளோடு இருக்குல்ல, இதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு சொல்கிறான். குழந்தைங்க நாவே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பையனும் அது மாதிரி கேள்வி கேட்குறான். அதுக்கு உடனே அவங்க தந்தை சொல்கிறாரு, இந்த மரம் உயரமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற வேறு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மரம் வளர்கிறதுக்கு வேறு தான் காரணம், ஆனால் வேறு தெரியாது. வேறு தெரியாது, ஆனால் மரத்தை முழுவதும் தாங்கி நிற்கக்கூடிய சக்தி அந்த வேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவன் அதோட விட்டுருவானா, திரும்பி என்ன பண்ணுறான், திரும்பி கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி அப்படின்னா, அப்பா மரம் வளர்வதற்கு அப்போ ஒளி தேவையில்லையா, வேறு தானே முக்கியம்னு சொல்கிறீங்க, ஒளி தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, சூரிய ஒளி இல்லாமல் மரம் வளராது. அதனால் கண்டிப்பாக மரத்துக்கு என்ன வேணும், என்ன வேணும், சூரிய ஒளி கண்டிப்பாக வேணும். வேர் மரத்தை நிலைநிறுத்தும், ஒளி மரத்தை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் பெண் என்பவள் குடும்பத்தின் வேர், மரபை தாங்கி நிற்கின்றாள். குடும்பத்தின் ஒளி பெண் அன்பால் அரவணைப்பால் தன் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள். ஒரு தாய் தாயினுடைய குழந்தைக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லித்தருவோம், அதாவது நம்ம என்னென்னா ஒரு தாய் குழந்தைக்கு முதல் ஆசிரியர், அப்படி தானே, ஆமாவா இல்லையா? முதல் ஆசிரியர். குழந்தை பிறந்த உடனே அம்மா சொல்லு, அம்மா சொல்லுன்னு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அப்போ ஒரு சகோதரி வீட்டினுடைய சந்தோஷம். அண்ணன்களை கேட்டால் தெரியும், என் தங்கச்சி அந்த தாய்மாமன் சீருக்கே உரித்தான ஒரு உறவு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மனைவி குடும்பத்தினுடைய துணை. அதனால்தான் வேர் இல்லாமல் மரம் நிற்காது, ஒளி இல்லாமல் மரம் வளராது. அதேபோல் பெண் இல்லாமல் மனித சமூகம் உயரவே உயராது. ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க, என்னங்க பெண்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு. அடுத்து கண்ணதாசன் அழகா சொல்வார், என்ன சொல்வார் அப்படின்னா, பெண் இல்லாமல் பிறப்பில்லை, பெண் இல்லாமல் வாழ்வில்லை, பெண் இல்லாமல் உலகமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால தான் நாம் வாழும் சமூகத்தை தாய் வழி சமூகம்னு சொல்கிறோம், நாம் வாழும் நாட்டை தாய்நாடுன்னு சொல்கிறோம், நம்ம பேசக்கூடிய மொழி என்னன்னு சொல்கிறோம், தாய்மொழின்னு சொல்கிறோம். வீட்டில் அடுப்பில் தொடங்கிய பெண்களின் பயணம் இன்று நாட்டின் மேடையில் ஒளிரும் அடையாளமாக மாறியிருக்கு. அதை எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? நம்ம வீட்டிலாம் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்தவங்களெல்லாம் இன்றைக்கி அழகாக மேடையில் கூப்பிட்டு வரவேற்புரையில் ஆரம்பித்து ஆண்டறிக்கையில் நிறுத்தி எவ்வளோ அழகாக இருந்தது. ஏன் மனைவியா நேற்று ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தப்போ சொல்கிறாங்க, எங்க என் வீட்டுக்காரம்மா வீட்டை விட்டே வெளில வராதுங்க, மேடையில் ஏறி கும்மி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம், அந்த இடத்துல ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறோம். இது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கைத்தட்டுங்க, உண்மை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கைத்தட்டாதீங்க. அப்போ ஒரு குழந்தையின் முதல் பள்ளி எதுனா அம்மாவினுடைய மடி தான். முதல் ஆசிரியர் யார்? அம்மா தானே. முதல் ஆசிரியர் அம்மா. முதல் மொழி என்னன்னா அம்மா சொல்லித்தரக்கூடிய மொழி தான் முதல் மொழி. முதல் பண்பு எது? அம்மா காட்டிய ஒழுக்கம். அப்போ ஒரு மனிதனை உருவாக்குபவள் அல்ல, ஒரு தலைமுறையை உருவாக்குபவள் தான் பெண். பாகிஸ்தானில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க தான் முனிஃபா மஷாரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்கள பற்றி? ஃபாதர் எப்பொழுதுமே ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இயக்கம் மாதம் மாதம் பெண்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது ஒரு சாதனை பெண்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த உருவாக்கத்தில் வந்த ஒருவளும் நான் தான். புரியுதுங்களா? அதை எனக்கு நினைக்கும் பொழுது இன்னும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த இடத்துல பேசுவதற்கு காரணம் அதுவும் எனக்கு ஒன்று தான். அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாதனை பெண்ணை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அவங்க ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவங்க. 1987 மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டம் முடித்தவங்க, கலைத்துறையில் இளங்கலை பட்டம் முடித்தவங்க. அவங்களுக்கு 18 வயசுலேயே திருமணம் செஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் கிடையாது, அப்பா அம்மா சொல்லிட்டாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க திருமணம் செய்கிறாங்க. அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சந்தோஷமாகவே இல்லை. ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன் கணவரோடு ஒரு இடத்துக்கு பயணம் செய்யலான்னு காரில் போயிட்டே இருக்கும் பொழுது அந்த காரானது விபத்துக்கு உள்ளாகுது. அந்த விபத்துக்கு உள்ளாகும் பொழுது அந்த ஒரு கால்வாயில் போய் அந்த காரு விழுந்துருது. அதில் அந்த முனிஃபா என்ன பண்ணுறாங்க, அந்த காருக்குள்ளே இருக்காங்க, கணவரும் அந்த காருக்குள்ளே இருக்கார். ஆனால் கணவர் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறார். மனைவி அந்த காருக்குள்ளே இருக்கிறாங்க. 1 மணி நேரமாக போராடிக்கிட்டே இருக்காங்க, காரை விட்டு அவங்களால வெளியில் வர முடியல.
அந்த ஊரில் இருக்கிற மக்கள் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் போகும்பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த முனிஃபான்றவங்க அந்த கால்வாயில் காருக்கு உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள வந்து அதிலேருந்து காப்பாற்றி எடுத்து அந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது, முதலுதவி கூட அங்கே உள்ள ஊரில் வந்து மருத்துவ வசதி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் தன்னுடைய ஜீப்பில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் முதலுதவி செய்ய முடியாததுனால அடுத்த மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போகும்பொழுது உள்ள மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இன்னும் சிறிது நேரம் மட்டும்தான் இருப்பாங்க, இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவருடைய தாயார் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்களை பிழைக்க வைக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, தயவு செய்து கராச்சியில் உள்ள இன்னொரு மருத்துவமனைக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அந்த முனிஃபாவை அவங்களுடைய தாயார் கொடுத்த ஊக்கத்தினாலும் தன்னம்பிக்கையினாலும் அங்கேருந்து எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய அறுவை சிகிச்சைகள், பெரிய அறுவை சிகிச்சைகள் 4, சிறிய அறுவை சிகிச்சைகள் 2ன்னு சொல்லி அவங்க உடம்புல கத்திப்படாத இடங்களே இல்லை. அவங்களால நடக்க முடியாது, வீல் சேரில் தான் வருவாங்க முனிஃபான்றவங்க. புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு குழந்தையே பிறக்க முடியாத ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு குழந்தையே உங்களுக்கு பிறக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இவ்வளவு போராட்டங்களுக்கு இடையிலும் தன்னால் நடக்கவே முடியல, வீல் சேரில் தான் வரக்கூடிய சூழல் இருந்தாலும், ஒரு குழந்தையை உங்களால் பெற்றுக்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருந்தாலும் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இன்னைக்கு அந்த முனிஃபா அவங்க அம்மா கொடுத்த ஊக்கத்தினாலும் தைரியத்தினாலும் அவர்கள் கொடுத்த தன்னம்பிக்கையினாலும் அந்த வேர் கொடுத்த தன்னம்பிக்கையினாலும் இன்னைக்கு என்னவா இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஓவியங்கள் அனைத்துமே விற்று தீர்கின்றன. பாகிஸ்தானில் பார்த்தீங்க, பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஆளுநர் வந்து அவருடைய ஓவியங்கள் அனைத்தையுமே நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி எல்லா ஓவியங்களையும் வாங்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி மாடலிங் துறையாக இருக்கட்டும், டிவி ஆங்கரிங்காக இருக்கட்டும், ஒரு பாடகராக இருக்கட்டும், அவங்க எல்லா துறைகளிலுமே சிறப்பாக விளங்குறாங்க. அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகளின் அமைப்பு 2015ஆம் ஆண்டு பாலின சமத்துவத்துக்கான நல்லெண்ண தூதராக அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஊனமாக இருக்காங்க, வீல் சேரில் தான் போகிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அவர்கள் தாய் கொடுத்த தன்னம்பிக்கை, உன்னால் முடியும். புரியுதுங்களா? உன்னால் உன் கணவன் கைவிட்டாலும் உன்னுடைய கல்வி கைவிடாது அப்படின்ற ஒரே காரணத்தை அவங்க ஊக்கமாக கொடுத்து தன்னம்பிக்கையோடு வளர்த்தெடுத்ததுனால, ஒரு வேறாக நின்று தாய் பயணித்ததுனால இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனுஷியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கால்கள் என்னால் செயல்படலை அப்படின்ட்டு அவங்க வந்து சும்மா உட்காந்து போயிடலை. என்னால் எந்திரிச்சு உட்காரவே முடியாதனால அவங்களால கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வாலி அழகாக சொல்வார், ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் ஊக்குவிக்கிறவனும் தேக்குவிப்பவன் ஆவான்னு சொல்லுவார். அதனால் ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? சரி, இப்போ நம்ம வேறாக இருந்து தாய் வந்து நம்மளை வழி நடந்துட்டோம், சரி ஒளியாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒளியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல தோல்விகளை கண்டு தோண்டிவிடக்கூடாது. கஃபே காஃபிடேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிசிடின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான இளையோர் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு ஷாப். அது வந்து 1996 பெங்களூரில் வந்து நிறுவுறாங்க. 2011ஆவது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1600 கிளைகளை வந்து அது உருவாக்கிருச்சு, ஒரு பெரிய நிறுவனம். 2019 நஷ்டம் வருது. அவருடைய கணவர் என்ன பண்ணுறார், அந்த ஆரம்பித்த நிறுவனர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கஷ்டத்தை அவரால் ஏற்றுக்கவே முடியல. காரில் தன்னுடைய டிரைவரோட பயணிக்கும் பொழுது ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒரு இடத்துல போய் தற்கொலை செஞ்சு இறந்துடுறார். புரியுதுங்களா? கடன் என்றால் அவருக்கு 1 கோடியெல்லாம் கிடையாது, 7200 கோடி கடன். வெற்றி பெற்ற தொழிலதிபர், இந்தியா முழுவதும் கிளைகள் கொண்ட நிறுவனம், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள். ஆனால் ஒரே நாளில் எல்லாமே மாறிடுச்சு. காஃபி டேயோட வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. யாரால் அப்படின்னா, கணவன் இறப்பதற்கு பிறகு தன்னுடைய மனைவி மாளவிகா ஹெக்டே அப்படின்றவங்களால அந்த நிறுவனம் வந்து தூக்கிவிடப்படுது. கணவன் கிடையாதவங்களுக்கு 7200 கோடி அவங்களுடைய கையில் கடன் இருக்குது. 2 மகன்கள், சரிந்து விழும் நிறுவனம், 25000 ஊழியர்கள் இருக்காங்க. பிஹெச்எலுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா? நிறுவனத்தின் வளர்ச்சி பணியாளர்களின் திருப்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க தன்னுடைய பணியாளர்கள் யாரையுமே நீக்கலை. அவங்க அந்த நிறுவனத்தை கொண்டு போகணுன்றதுக்காக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நிற்கிறாங்க. 7200 கோடி கடன் இருக்குது, இவ்வளவு பணியாளர்கள் இருக்காங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கும் பொழுது மாளவிகா உடையலை, அழலை, எதையும் விட்டுட்டு ஓடி போயிடலை, போராட முடிவு செஞ்சாங்க. ஒரே ஒரு ஆண்டில் கடன், அதாவது 7200 கோடியாக இருந்த கடனை
3100 கோடியாக குறைத்தாங்க. புரியுதுங்களா? 2025 புள்ளி விவரப்படி இன்றைக்கு அவர்களுடைய கடன் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 400 கோடி தான். பெண்ணை மதித்தால் மரபு வாழும், பெண்ணை காப்பாற்றினால் எதிர்காலம் பாதுகாப்பாகும். அதான் சொல்லுவாங்க, வாய்ப்புங்கிறது வடை மாதிரி. வாய்ப்புங்கிறது எது மாதிரியா? வடை மாதிரி. நாம தான் காக்கா போல் போய் தூக்கிட்டு வரணுமா? பீட்சா மாதிரி வீடு தேடி வரும்னு காத்திருந்தா வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். வேறாக இருங்க, வேறாதானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வளராமல் மண்ணுக்குள் மூழ்கி போய் விடாதீர்கள். நிறைய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ. இப்போ ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் பணி செஞ்சுட்டு இன்றைக்கி திருமண தயாரிப்பு கிளாஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் இங்கே ஃபாதர் கூப்பிட்டாங்க. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. எங்களை இது மாதிரி பேச வைத்து அழகு பார்த்தவர் அவர். நீங்கள் உங்களாலெல்லாம் முடியும், பேசுங்கன்னு சொல்லி தைரியம் கொடுத்தவர். 4 பேர்களுக்கு முன்னாடி நீங்கள் நின்று பேசணும், கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்த நபர். அவருக்கு முன்னாடி நாங்கள் இங்கெல்லாம் வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு சிறப்புரை ஆற்ற எங்களையெல்லாம் அழைச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு தலை வழங்கணும். இவர் கொடுத்த வாய்ப்பை நான் காக்கா மாதிரி பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. பரபரப்பாக இருக்கிறாங்க எல்லாருமே. பரபரப்பாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு பக்கத்தில் மிருக காட்சி சாலையில் ஒரு புலி தப்பிச்சு ஒடியாந்துருச்சு. எங்கடா ஒளியிறதுன்னு பார்க்குது. மனுஷ பிள்ளைங்களாம் இப்படி பரபரன்னு அலையிறானுங்களே, நம்ம எங்கே போய் ஒளியிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓரமாக இருந்திருக்கு. அந்த ஓரத்தில் போய் உட்காந்துக்குச்சு. உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பெனியினுடைய CEO என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு கையை கழுவலான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போகிறாரு. புலி பார்க்குது, வந்தாயா மாட்டினாயா, எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா கோட்டு சூட்டும் போட்டிருக்கான், நம்மளுக்கு நல்ல பசியாக இருக்குன்னு சொல்லி அடித்து சாப்பிட்ருது. இந்த 2 நாட்களாக அலுவலகத்தில் உள்ள யாருமே அவரை தேடலை. ஏன் தேடலை அப்படின்னா, அந்த மனுஷன் எங்கேயாவது மீட்டிங் போயிருப்பார். CEO எப்போயாவது தான் வருவார் போவார், அதனால் எங்கேயாவது மீட்டிங் போயிருப்பார். அவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்ன நினச்சிட்டாங்க, அவர் எங்கேயோ மீட்டிங் போயிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தேடலை. 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறம் அதே புலி உள்ள இடத்துக்கு GM போகிறாரு. GM ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகும்பொழுது புலி பார்க்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்ல வெயிட்டாக கிடச்சிது, நல்லா சாப்பிட்டோம். அடுத்து ஒருத்தன் மாட்டினான், வாயான்னு சொல்லி அவனையும் சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் புலி நினைக்குது, இந்த இடம் நம்மளுக்கு வசதியாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம உட்காந்தா 2 நாளைக்கு ஒரு தடவை எவனாவது மாட்டுறான், எவனும் அவங்கள தேட மாட்டுறான், அதனால் நம்மளுக்கு பசி பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல இருந்துக்கலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட புலி நினச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த GM எல்லாரும் பார்க்குறாங்க, எங்கடா அவரை காணான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பா தொலைஞ்சான்டா, இல்லைன்னா நயன்ட்டு இருப்பான், எப்போ வருவான் எப்போ போவான், என்ன மீட்டிங் அதுன்னு கேட்டு தொல்லை பண்ணுவான், வரமாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இது ஒரு 2 நாட்கள் கடந்து போகுது. ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம் அந்த கம்பெனியினுடைய பியூன் ஃப்ளாஸ்கை கழுவலான்னு சொல்லிட்டு போகிறாரு, டீ வாங்கணுமே. ஃப்ளாஸ்கை கழுவிட்டு வரும் பொழுது, கழுவுறதுக்காக உள்ளே போகும் பொழுது புலி என்ன பண்ணிடுது, அவனை மட்டும் சும்மா விட்டு வைக்குமா? என்ன பண்ணுச்சு, சாப்பிட்ருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆச்சு, 1/2 மணி நேரம் தான். ஒவ்வொருத்தனும் தேடுறானுங்க. டீ வாங்க போன பியூனை காணாயா, எனக்கு தலை வலிக்குது, எங்கே போனா போய் தேடுங்கயான்னு சொல்லிட்டு சீட்டில் உட்காந்துருந்தவன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு அலைஞ்சு தேடுறாங்க. எங்கேயா போனா அவன், தேடுங்கய்யா, ஃபோன் அடிங்கயான்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி 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 பியூனை தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே அவர் கிடைக்கவே இல்லை. எவ்வளவு செல்வாக்காக இருக்கின்றோம் என்பது முக்கியம் கிடையாது, எந்த பதவியில் இருக்கின்றோம் என்பது முக்கியம் கிடையாது, எவ்வளவு வசதியில் இருக்கின்றோம் என்பது முக்கியம் கிடையாது. உங்களை ஒருவர் தேட வேண்டும் என்றால் மற்றவருக்கு எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். மற்றவர்களுக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக, பெண்தானேயில் வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்தானேயில் வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே
சொன்னாலே அழகு. மங்கையவள் தங்கையென புன்னகையும் தருவாள், தோள் சாயும் தோழியென ஆறுகளும் தருவாள். வீரத்தை விதைக்கின்ற பாரதியின் குரலால் புதுமைகள் புரிகின்ற புதுமை பெண்ணாவாள். வீரத்தை விதைக்கின்ற பாரதியின் குரலால் புதுமைகள் புரிகின்ற புதுமை பெண்ணாவாள். பெண்ணின்றி உலோகம் இல்லை, பூமிக்கு புன்னகையும் இல்லை. பெண்ணின்றி உலோகம் இல்லை, பூமிக்கு புன்னகையும் இல்லை. பெண்மையை போற்றிடு தேசமே, பெண்மையை போற்றிடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. உயிரொன்றை உயிரூற்றி வளர்ப்பாள், கண்ணுக்குள் கண்ணாக காப்பாற்றி வளர்ப்பாள். திரைக்கடலும் தாண்டியவள் வரலாற்றை படைப்பாள், லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவாள். திரைக்கடலும் தாண்டியவள் வரலாற்றை படைப்பாள், லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவாள். பெண்ணின்றி தாய்மையும் இல்லை, பூமிக்கு பெண்மையும் இல்லை. பெண்ணின்றி தாய்மையும் இல்லை, பூமிக்கு மேன்மையும் இல்லை. பெண்மையை போற்றிடு தேசமே, பெண்மையை போற்றிடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. உயிரின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக, பெண்ணாணியில் வாழ்வின் விளக்கு. அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு, பெண்ணாணியில் வாழ்வின் விளக்கு. அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு, பெண்ணின்றி அமையாது உலகு, பெண் என்று சொன்னாலே அழகு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இந்த நல்ல நேரத்தில், இந்த ஒரு புனிதமான இடத்துல நன்மைத்தனத்தை பிறப்பிலிருந்தே, உலகம் பிறந்ததிலிருந்தே தனக்குள் கொண்டிருக்கும் பெண்களை போற்றுவதற்காக ஒரு நாள் இன்று. பெண்கள் மட்டுமல்ல, எங்களுக்குள்ளும் நன்மைத்தனம் உள்ளது. அதை நாங்கள் கருணையாக காண்பிக்கிறோம், இரக்கமாக காண்பிக்கிறோம், மரியாதையாக காண்பிக்கிறோம் என்று நம் மத்தியில் சில ஆண்களும் இங்கு உள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும், சான்றோர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்வுரை அப்படின்னப்ப நான் யோசித்தேன், பெண்களை பற்றி என்ன பெருசாக மகிழணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஐ வாஸ் திங்கிங், இந்த உங்களுடைய தலைப்புமே மானிட மரபின் வேரும் ஒளியும் பெண் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஒரு என்லைட்டன்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த சமூகம், அது பெண் சமூகம்னு சொல்கிறத விட நம்மளுடைய மனித சமூகமே உருவாகிறதுக்கு முன்னாடி உருவானப்போ வேட்டையாடி பிழைத்தோம், ஒவ்வொரு காடாக திரிந்தோம் மானிட குலம். அது ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சு. அப்போயே கூட பெண்கள் கொஞ்சம் ஆண்களை விட பெருசாக இருந்தாங்களோ அப்படிங்கிறது வரலாறு சொல்லுதுப்பா, நான் சொல்லலை. வேட்டையாடுவதில் சிறந்தவர்களாக பெண்கள் திகழ்ந்தார்கள். பார்த்தாங்க நம்ம ஆளுங்க,
சரி, ஒரு இடத்துல சிவிலைஸ்டாக நம்ம உட்காந்து எங்கே குடிபெயர்ந்து வாழ ஆரம்பித்தோமோ, அப்போ நீ வீட்டில் உட்காந்து பிள்ளைங்களை பார்த்துக்க, ஏன் சோறு குழம்பெல்லாம் ஆக்கி முடிச்சுட்டு வா, நான் அது வரைக்கும் காட்ட வேலை செய்கிறேன்னு அப்போ உட்கார வச்சாங்க. இவ்வளோ நாளாக உட்காந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது, இப்போ கொஞ்சம் எந்திரிச்சிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த எந்திரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நினச்சி நான் மகிழ்கிறேன். சதி அப்படின்னு ஒரு வழக்கு வச்சு ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருந்துச்சு, உடன்கட்டை ஏறுதல். ஈவன் திருச்சிராப்பள்ளியில் கூட 1730 ஆண்டுகள் எல்லாம் ஒரே ஒரு சிற்றரசர் இறந்ததுக்கு 300 வைப்பாட்டிகள் உடன்கட்டை ஏறினாங்களாம். பெருமை. இப்படி ஒரு சமூகத்தில் வாழ்ந்து வந்திருந்தோம். இன்னைக்கு அந்த சதியெல்லாம் ஒழிச்சிட்டு விதவை கைம்பெண்ணாக மாற்றப்பட்டு கைம்பெண்கள் இன்று மறுமணங்களுக்கு கைம்பெண் மறுமணத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. அதை நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகள் திருமணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அந்த ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சதி உடன்கட்டை ஏறுதலுடைய பெற்றெடுத்த பிள்ளை தான் குழந்தை திருமணம் கூட. அந்த குழந்தை திருமணங்கள்லாம் ஒழிக்கப்பட்டு இன்றைக்கி குழந்தைகளிலேயே நிறைய பட்டதாரிகள் நம்ம மத்தியில் வந்து கொண்டு வலம் வருகிறார்கள். அதை நினச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் நிறையா பெண்கள் இருக்கிறத பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது நமக்கே புரியாத, நம்ம அறியாத, நம்மக்கிட்ட கேட்காத ஒரு கடவுளுக்கு பெண்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு மதசாயம் வேறு பூசி இருந்தாங்க. அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பலை. அப்படிப்பட்ட முறைகளெல்லாம் அழிச்சிட்டு இன்றைக்கி பெண்கள் சிறந்த விமானங்களை ஓட்டுபவர்களாகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் ஈவன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பெண்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு உயரிய எண்ணங்களுக்கும் உயர்ந்த பதவிகளுக்கும் அலுவலர்களுக்கும் தன்னை அர்ப்பணமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ரிமெம்பர் பாரதியாருடைய ஒரு கவிதை, வேப்ப மரத்தில் பேயொன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகையில் சொல்லி வைப்பாங்க, அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை விளையாட்டாக கூட நம்பிராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம பெண்கள் பல சஞ்சலங்கள் வேதனைகள் துன்பங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு நபர்கள் அங்கு இங்கு கிடைக்கின்ற ஒரு புத்தொழியை கேட்டுக்கிட்டு வேருக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு சமுதாயத்துக்கு ஒளியாக கொஞ்சம் வெளியே வந்தாங்களோ அப்படின்னு நான் நினச்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பூளை போன்ற பெண்கள் நாங்களும் படிக்கணும் அப்படின்னு முன்னுக்கு வந்தப்போ வீதியில் நடந்து போகிறப்ப சாணியை கரைச்சி ஊற்றுனாங்க. அந்த சாணியை கூட தண்ணி ஊற்றி கழுவிட்டு மனசில் எந்த அழுக்கும் இல்லாமல் வளர்ந்து வந்த இந்த பெண் சமூகம் இன்று பெண் விழா கொண்டாடுகிறது. அவங்களுடைய தலைமுறை அவர்களுடைய வழி தோன்றல்களை வந்த நம்ம தான் இன்றைக்கி வந்து தங்கமும் வெள்ளியும் விலையேறி போய் அந்த அணிகலன்களுக்கு ரொம்ப ஆசைப்படலை. ஒருவேளை ஆசைப்பட்டிங்கன்னா நல்லது தான், வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டுக்காரர் இருக்கிறப்ப நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன் நம்மளே வாங்கிக்கலாம். ஸோ அது விலையேறி போனாலும் அந்த அணிகலன்களெல்லாம் விட சிறந்த சிம்மாசனங்களை நோக்கி பயணிக்கிற பல பெண்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்கள நினச்சி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் பார்க்குறப்ப மகிழ்வுரை உண்மையாலுமே நல்லது தான். இந்த உலக பெண்கள் தின விழாவில் நம்ம பெண்களை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறத சொல்லலான்னு நினச்சேன். அப்படியே போயிட்டுருக்கிறப்ப தான் ஒரு சின்ன கவலையும் என் மனசில் வந்துச்சு. அதாவது ஒரு மடத்தில் ஒரு துறவி இருக்கார். அந்த மடத்தில் நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. அந்த சீடர்கள் அந்த மடத்துடைய ரூல் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 10 years ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் பிகம் அ மாஸ்டர். 10 வருடங்களுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஃபார்மேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் மாஸ்டர் ஆகிடலாம். அப்புறம் யூ வில் ஹாவ் யுவர் ஓன் மானஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ரூலாக இருந்துச்சு. ஸோ ஒரு சீடர் வந்து 10 years முடிஞ்சிருச்சு, ஸோ இட்ஸ் மை டர்ன் டு பிகம் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கோஸ் டு த மாஸ்டர். தட் வாஸ் த ரெய்னி டே. ஸோ ஹீஸ் மழைக்காலம். அவர் ஒரு மடத்துலேருந்து ஒரு தூரத்தில் ஒரு குகைக்குள்ளே மெடிடேஷன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த நம்ம இவர் இருக்காருல்ல, இந்த சீடர் என்ன பண்ணுறாரு, போய் வெளியில் மலைக்காக கொண்டு வந்த பொருட்கள்லாம் வெளியே வச்சுட்டு உள்ள குகைக்குள்ளே போய் தலைவர் மாஸ்டர் வந்து தியானம் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து மாஸ்டர் கண்ணை திறக்கிறாரு. அப்புறம் இவர் சொல்கிறார், இட்ஸ் மை டர்ன் டு பிகம் த மாஸ்டர், அதனால் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் கேம் டு ரிமைண்ட் யூ, ஸோ நாளைக்கு அந்த செரிமனியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாஸ்டர் அவரை ஒரு மாதிரி கருணையோடு பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, வெளியே மழை பெய்யுதில்ல, கொடை கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. சரி, கொடையை வந்து உன்னோட செப்பலுக்கு வலது பக்கம் வச்சியா இடது பக்கம் வச்சியான்னு கேட்குறாரு.
அப்போ உடனே இவருக்கு பிகாஸ் ஆன் ஹிஸ் வே ஹி வாஸ் ஒன்லி ஆக்குபைட் வித் அ தாட் தட் இஸ் கோயிங் டு பிகம் அ மாஸ்டர் இல்லையா, அந்த வழி ஃபுல்லாக நான் அடுத்து மாஸ்டராக போகிறேங்கிற ஒரு தாட்டில் மட்டும் வந்ததுனால ஹி வாஸ் நாட் அவேர் வேர் ஹி லெஃப்ட் த அம்பர்லா. ஸோ ஹி செட் இல்லை எனக்கு எங்கிட்டு வச்சேன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு 10 வருடங்களுக்கு அப்புறம் கூட, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு அப்புறம் கூட, நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ மாஸ்டர் ஆக முடியாது. கோ பேக் டு த மானஸ்ட்ரி அண்ட் கோ ஃபார் 10 more years of experience அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், பெண்களை பற்றி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெண் சமூகம் வளர்ந்த காலகட்டங்கள் பல ஆண்டுகளாக இதை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் முழுமை அடைந்து விட்டோமா என்றால் திரும்பவும் அகெயின் அது ஒரு விசியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அகெயின் அதே பாயிண்டில் போய் நிற்கிறோமோ அப்படிங்கிறது கூட எனக்கு தோணுது. ஐ ரிமெம்பர் அ கேஸ், விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சொல்லுவாங்க. ராஜஸ்தானில் நடந்த இந்த வழக்கு, அந்த வழக்கில் ஒரு பெண் வந்து குழந்தை திருமணத்துக்காக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கேங் ரேப் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது போலீஸ் ஸ்டேஷனில். இதை அப்படியே ஒரு மாதிரி செட்டில் பண்ணி போயிட்டு வான்னு முடிச்சு வைக்கிறாங்க. அந்த கேஸ் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆக்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷாகா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ வந்து முன்னாடி வந்து இந்த கேஸை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு போனதுக்கப்புறம் தான் இன்றைக்கும் ஒர்க்கிங் விமன் வந்து பாதுகாப்பாக எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ண முடியுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கேஸ். அந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது போஷ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டுக்கு தேவையான எல்லா கைட்லைனையும் இந்த கேஸ் தான் கொடுத்துச்சு. இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்துல சரி நிகராக இருந்து உங்களால் எந்த வித இருக்கலாம். தெர் ஆர் கேசஸ், ஐ டோன்ட் சே வி ஹவ் ரீச் 100%, ஆனால் ஒரு அளவுக்கு நம்மளால் கொஞ்சம் பாதுகாப்பாக பணிபுரிய முடியுது அப்படின்னா அந்த விஷாகா ஃபவுண்டேஷன் பன்வாரி தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணால் செய்யக்கூடிய ஒரு கதை தான், ஒரு நிகழ்வு இது. அதுக்கப்புறம் மேரி ராய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க, கேரளா கேஸு. ஏன் ஆண்களுக்கு மட்டும் சொத்து, எங்களுக்கும் சொத்து இருக்குது தானே, நாங்களும் அந்த விந்துவிலும் அதிலேருந்து தானே வந்தோம், எங்களுக்கு ஏன் அந்த சொத்து இல்லைன்னு சொல்லி கேஸை முன் வந்து போட்டாங்க. அப்போ சமூகமே அவங்கள எதிர்த்துச்சு. ஆனால் இன்றைக்கி சொத்துரிமை எல்லாருக்கும் இருக்குது இல்லையா. இன்றைக்கி நம்ம கோர்ட்டில் கூட அண்ணனுக்கு எதிராகவும் தம்பிக்கு எதிராகவும் அப்பனுக்கு எதிராகவும் கேஸை போட்ட எத்தனையோ பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் எங்களுக்கு கேஸு கிடைக்கிறதுக்காக இல்லை, அட்லீஸ்ட் வி ஹவ் கம் டு தட் ஃப்ரண்ட் லைன். நோ, அந்த ஒரு நிலையை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் RIT வெர்சஸ் ஸ்டேட்டுன்னு ஒரு கேஸ் இருக்குது. மெரிட்டல் ரேப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெண்களை ரேப் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம அதில் ரொம்ப ரேஷியோ ரொம்ப கூடிட்டு இருக்கு, வேதனை அடைகிறோம். அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு நல்ல ஒரு ஃபைண்டிங்ஸை கொடுத்து விச் ஐ லைக் வெரி மச். ஏன்னா இன்றைக்கி வந்து விமன் வந்து வி ஆர் நாட் அட் அடுப்பூதும் பெண்களாகவே இல்லை. இன்றைக்கி வி ஆர் இன் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்குறப்ப நீங்களும் ஆண்களை போல் எல்லா ஹோல் டே யூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் சம்டைம்ஸ் யூ டேக் நைட் ஷிஃப்ட், எல்லா வேலையும் செய்கிறீங்க. வென் யூ ஆர் பேக் ஹோம் யூ ஆல்சோ ஹாவ் த சேம் டயர்ட்னஸ் அஸ் யுவர் ஹஸ்பண்ட் இல்லையா. உங்களுடைய வீட்டுக்காரர்கள் போல் உங்களுக்கும் உடல் சோர்வும் இருக்கும், மன சோர்வும் இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கிற எல்லா வேதனைகளும் உங்கள் மனதிலும் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போனால் நீங்கள் அடுத்து விமன் ரோலை, பொண்டாட்டி ரோலை நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் வந்து நீ இவெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பேசிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த கேஸ் ஒரு நல்ல ஃபைண்டிங்ஸை கொடுக்குது. மெரிட்டல் ரேப், when a woman is not willing for sex that day, அதை நீங்கள் எந்த மேன் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மெரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைண்டிங்ஸை கொடுக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி பல பெண்கள் இதையே வந்து எதிர்த்து பேசிய பெண்கள் நம்ம மத்தியில் இன்னும் இருக்கிறாங்க. இது என்ன இது அதானே பெண் அப்படிம்போம். ஸோ மேரேஜ் லைஃப் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த செக்ஸ் அப்படிங்கிறத இந்த கேஸ் வந்து ரொம்ப அழகாக நமக்கு வெளிப்படுத்துது. இத்தனை சாதனைகளுக்கும் அப்பாலும் நம்ம இந்த சீடனை போல் பின்னாடி போகிறோமோ அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு தோணுது அப்படின்னா, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் 33% நமக்கு கொடுத்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் இதை வந்து இன்னும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. கான்ஸ்டிடியூவன்சியெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணணுமா அப்படியா இப்படியான கதையை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு தான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், சரிநிகர் இயக்கம்னு சொல்கிறீங்க, சரி நிகர் அப்படின்னா 50 தானே வரணும். 33 கணக்கு கொஞ்சம் படிச்சிருக்கேன், 33 இல்லை. ஏன் நம்ம 33க்காக இத்தனை வருடங்கள் போராட வேண்டும்? இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் இப்பொழுது 33% கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க, கொடுக்க போகிறதா இது பண்ணுறாங்க. எனவே ஆக்ட் ஹஸ் கம் அவுட். ஆனால் 50 கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த 33க்கே ஆள் இல்லையாமா. அதை நினச்சா இன்னும் கவலையாக உள்ளது. அதனால் we have to reach
ஹையர் லெவல் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நான் மகிழ்ச்சி அடைகின்ற இந்த நேரத்தில் நம்ம வந்து இன்னும் கூட முன்னேறி செல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கிறோமோ, நம்மளுடைய பிள்ளைகளை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு தோணல் எனக்கு வருகிறது. அடுத்து இரண்டாவது காரியமாக உங்கள் முன்னால் நான் வைக்கிறது என்னன்னா, நாகரிகம் வளர்ந்து விட்டது என்று கூறி இன்றைக்கி பெண்கள் வந்து எனக்கு ஐ ஹவ் ஆல் த ரைட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீடம் டு ட்ரெஸ், ஃப்ரீடம் டு ஸ்பீக் வாட் ஐ வாண்ட், ஃப்ரீடம் டு பி அஸ் ஐ லைக் அண்ட் ஃப்ரீடம் டு சூஸ் த ஜாப் அப்படின்லாம் நிறையா சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே எந்த ஒரு மனநிலையோடு எந்த ஒரு டெஸ்டினியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணணுமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ஹேவிங் அ மாடர்ன் ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல், அதெல்லாம் நான் வந்து ஐ எம் வெரி மச் ஃபார் இட், அதை நான் சொல்ல வரல. ஆனால் தாய்மார்களாக இருக்கிற நமக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெண்ணை எம்பவர் பண்ணுறது மட்டும் உங்களுடைய பணி கிடையாது. ஆணை டிசிப்ளின் பண்ணுறதும் நம்மளுடைய பணி, ஆணை ஃபார்மேஷன் கொடுக்க வேண்டியதும் நம்மளுடைய பணி. ஆணுடைய சிந்தனை ஓட்டத்தை சரியான தேடலை நோக்கியும் சரியான பாதையிலும் செல்லக்கூடிய வி நீட் டு ஃபார்ம் தெம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒர்க் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். அப்படி கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வி நீட் நாட் டு ஃபைட் ஃபார் ஃப்ரீடம், இட்ஸ் ஆர் ரைட். உரிமையை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, அது நானே எடுத்துக்குவேன். உரிமை இட் கம்ஸ் அவுட் ஆஃப் மீ, அது என்கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு தாட்டையும் உங்கள் முன்னாடி வச்சுட்டு நம்ம வி ஹாவ் டு ரீச் டு அ ஹையர் ஸ்டேட். வேறாக இருக்கிறோம், ஒளியை காமிச்சா மட்டும்தான் வேர்லேருந்து உயிர் வரும்னு தெரியும். அதனால் இன்னும் பல துறைகளில் பல இடங்களில் நாம் ஒளியை காமிக்க வேண்டும் என்பதையும் உங்கள் முன்னாடி கூறி நல்ல வாய்ப்பெடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி முடிக்கிறேன். ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி, வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா, ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு. வாயாடி பெற்ற புல்ல வரப்போற நல்ல போல யாருவ யாருவ, கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ. சின்னதாயே
இன்று பெண்கள் பல அவமதிப்புகளையும் வன்முறைகளையும் சந்திக்கிறோம். இவை தொடரக்கூடாது. நம் எதிர்காலம் நமது கைகளில் உள்ளது. ஒரு தாய் உருவாக்கும் பிள்ளைகள்தான் நாளைய சமுதாயத்தை உருவாக்கும் சிற்பிகள். அவள் நல்ல மனிதர்களை உருவாக்கினால் பெண்கள் பயமின்றி வாழும் இந்தியா உருவாகும். பெண் பலவீனம் அல்ல, சக்தி. பெண் கண்ணீர் அல்ல, புரட்சி. பெண் உடல் மட்டுமல்ல, உயிர். பெண்ணின் சுதந்திரம் பெண்ணின் மனதில் உருவாகிறது. இன்று உலகமெங்கும் பெண்மையின் ஆற்றலையும் சாதனைகளையும் போற்றும் வகையில் கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தில் உங்கள் முன் உரையாற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் 8, 1908 முதல்ல நியூயார்க்கில் ஒரு மோசமான வேலை நிலைமைகள் அங்கே நடந்துச்சு. நீண்ட வேலை நேரம், குறைந்த ஊதியம், குழந்தைகளையும் தொழிலாளர் முறையில் ஆகியவற்றை எதிர்த்து கிட்டத்தட்ட 15,000 பெண்கள் நகரம் வழியாக அணிவகுத்து சென்றார்கள். பெரும்பாலும் ஆடை தொழிலாளர்கள். இது முதல் புரட்சியாக ஆரம்பிச்சிச்சு நியூயார்க்கில். இரண்டாவதாக அதுக்கப்புறம் மார்ச் 8, 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஆயிரக்கணக்கான பெண் ஜவுளி தொழிலாளர்கள் உணவு பற்றாக்குறை, மோசமான வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் முதலாம் உலகப் போர் அந்த நேரத்தில் ஓடிக்கொண்டுகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஹெட்டிங்கில் ஒரு புரட்சி ஆரம்பிக்குது. ரொட்டி மற்றும் அமைதி, பிரெட் அண்ட் பீஸ் என்ற பெயரில் ஒரு வேலை நிறுத்தம் தொடங்குறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வேர்ல்டு வார் அப்போ எவ்வளோ சூழ்நிலைகள் மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வேர்ல்டு வார் ஆல்ரெடி ஒரு லெவலுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இஸ்ரேல், யூஎஸ், ஈரானுக்கு நடுவில் அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான நிலைமைகள் இருக்கும். மேபி இந்த காலத்தில் மகளிர் தினமும் எல்லா தலைவர்களும் ஒரு விதத்தில் மகளிராக இருந்தால் கூடயும் இந்த போர்கள் ஒருவேளை அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆண்கள் இடத்துல. ஸோ இந்த ஆண்கள் ஆதிக்கம் இப்போ உலகத்துக்கு மேலேயும் பெண்களில் டோட்டலாக உலகத்துக்கு மேலேயும் ஆதிக்கம் செய்யுது. இப்போ இந்த போராட்டங்கள் சும்மா ஒரு நாளில் புரட்சி வெடித்து அவங்களுக்கு உமன்ஸ் டே கொண்டாடணும்னு ஒன்றும் ஆரம்பிச்சிடல. இது இவ்வளோ நாளாகி அதுக்கப்புறம் பல நாட்கள் அந்த புரட்சி வெடித்து அந்த முனார்ச்சி என்ன சொல்கிறது, மன்னர் ஆட்சி இருந்துச்சு ரஷ்யாவில். அப்போ ஆர்மியை விட்டு அந்த பெண்களை விரட்டுறதுக்கு முயற்சி செய்தார்கள். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, போன வீரர்களும் துணை நின்றார்கள் அந்த மகளிர்களுக்கு. அங்கே தான் ஒரு பெரிய மேட்ரு. இப்போ ஆண்கள்னு சில இடத்துல நம்ம டவுன் பண்ணியே பேசுவோம். ஆனால் அந்த மகளிர் உயர்வுக்கு ஒரு பின் உறுதியாக நிற்க போகிறது ஒரு ஆணும் தான். அதனால் ஆண் இல்லாமல்னு சொல்ல வரல, ஆண்களும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என்ன சொல்ல வருதுன்னா, அந்த படை வீரர்கள் எல்லாமும் அந்த போராட்டத்தில் கலந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கூடினாங்க. அதில் அதிகபட்சம் ஆண்களும் அதோடு ஆதரித்தார்கள். இதெல்லாம் பார்க்க போனால் பெண்கள் போராட்டம் அடிப்படையில் எங்கிருந்து தொடங்குகிறதுன்னு பார்க்க போனால், ஃபஸ்ட்டு உரிமைகள்னால் ரைட்ஸ், ரெண்டாவது சமத்துவம், ஈக்குவாலிட்டி, மூணாவது பார்த்தா அதிகாரம், எம்பவர்மெண்ட். இந்த மூணு எங்கெல்லாம் குறையுது, எங்கெல்லாம் நசுக்கப்படுதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. புரட்சி ஸ்டார்ட் ஆகுனா ஒவ்வொரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு துணையாக இருக்கணும். அப்போ தான் எப்படி 1,00,000 பேர் கூடினாங்கன்னா சும்மா இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஆறுதல் படுத்திக்கிட்டு ஒற்றுமையாக வழி நடத்தினாங்க. அப்போ தான் அது சாதிக்க முடிஞ்சிச்சு. அடுப்பாங்கரை முதல் விண்வெளி வரை இன்று பெண்கள் எட்டாத சிகரம் இல்லை. ஒரு குடும்பத்தின் அச்சாணியாகவும் சமுதாயத்தின் ஊந்து சக்தியாக விளங்குவது பெண்மைதான். மகாகவி பாரதியார் கூறியது போல, நிமிர்ந்து நன்னடை மேற்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்டவர்கள் இன்றைய பெண்கள். மகாகவி பாரதி பெண்களுக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. அவரும் ஒரு ஆண் தான் பார்க்க போனேன். இதை இவ்வளோ தூரம் நடத்துறதுக்கு ஒரு பங்கு தந்தையும் ஒரு ஆண் தான். ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாரு. ஆனால் சப்போர்ட் கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் யாரோ சொன்னாங்க, ஒரு சிறப்பு உரையாளர்கள் ஏதோ சொன்னாங்க, நம்ம வட மாதிரி நம்ம கொடுக்குற நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கணும்.
ஃபாதர் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, ஆனால் சரி நிகர் அதை எந்த லெவலுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது அது உங்கள் கையில் தான். பெண்களுக்கு சம உரிமையும் பாதுகாப்பும் அளிப்பதும் நம் ஒருவரின் கடமை. உன்னால் முடியாத எதுவும் இல்லை, ஒரு பெண்ணாய் இருப்பதில் பெருமிதம் கொள். இப்போ பார்க்க போனால் அன்புள்ள அம்மா, பாசமான சகோதரி, தோள் கொடுக்கும் தோழி, சரிபாதி மனைவி என நாம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒளியேற்றம் அடைந்து பெண் தேவைகளை நம்ம இடத்துல இருக்காங்க. கடைசியாக ஒரு வரி, இன்றைய பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம சரிநிகருக்கு ஒரே ஒரு கருத்து சொல்கிறது என்னென்னா, சரிநிகர் இயக்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த கல்லுக்குழி பங்கின் மீது அக்கறை கொண்டு மகளிர் மேம்பாட்டுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எந்த அளவுக்கு இதை நீங்கள் நம்ம கல்லுக்குழியை ஹைலைட் ஆக போகிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. விழாவில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. பட்சிகளின் கற்கட்டு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே. காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை நீட்டி நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. பூமி ஒரு வீணை, இதை காற்றின் கைகள் மீட்டது. கேட்கும் மொழி எல்லாம் அடசரி கம பதனி சரி. தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. இந்த விழாவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய செலின் மேரி அவர்களுக்கும்,
அருமையான சிறப்பான சிறப்புரை வழங்கிய எலிசபெத் அவர்களுக்கும், மகிழ்வுரை என்ற தலைப்பில் நம்மையெல்லாம் ஒரு ஆட்டி நம்முடைய சிந்தனைகளை எங்கேயோ கொண்டு போய் ஆழமாக சிந்திப்பதற்கு அறைகூவல் விடுத்து அமர்ந்திருக்கிற சகோதரி விண்ணரசி அவர்களுக்கும், நம்ம ஆள் போஸ்கோ, சும்மா சொல்லக்கூடாது, மனதிலிருந்து உறுதியான வளமையான கருத்துக்களை தெளிவாக மிக புரிகிற மொழியில் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற போஸ்கோ, அதுக்கப்புறம் வரவேற்புரையிலேயே சரிநிகர் இயக்கத்தையும் பங்கு பேரவையையும் ஒரே நேரத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த நிமிடம் வரை இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான ஒரு இடத்தை வகித்து கொண்டிருக்கிற ஜெனிட்டா மேரி அவர்களுக்கும், பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்ட சற்று முன்னர் ஆடிய சரிநிகர் குழுவினர், அதற்கு முன்பாக ஆடிய நம்முடைய இதயா இளம்பெண்கள், அதற்கு முன்பாக ஆடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த நம்முடைய பட்டாம்பூச்சிகள் என்று கவிதை மழை பொழிந்தவர்கள், பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் கருத்துக்களும் இந்த அரங்கை நிறைத்து சிந்தனை மழையில் நாமெல்லாம் நனைந்து 9 மணி ஆகிவிட்ட பிறகு அடுத்து என்ன, எப்போது முடியும், உணவு எப்போது தொடங்கும் என்ற நிலையில் இருக்கும்போது ஆசியுரை என்பது இதோடு நின்று கொண்டால்தான் அதற்கு மதிப்பு. இது யாருடைய பிரச்சனை? பெண் அடிமைத்தனம், ஆண் ஆதிக்கம் என்பதெல்லாம் யாருடைய பிரச்சனை? பெண்களின் பிரச்சனையா, ஆண்களின் பிரச்சனையா? பட்டிமன்றம் வைக்கலாம், தேவையில்லை, அது வெட்டிமன்றம்தான். எல்லாருக்கும் பிரச்சனை. இது பெண்களின் பிரச்சனை மட்டுமல்ல, ஆண்களின் பிரச்சனை மட்டுமல்ல, மனித சமுதாயத்தின் பிரச்சனை. அங்கே ரஷ்யா உக்ரைனை அடித்தான்னா அது ரஷ்யாவுக்கு மட்டும் உக்ரைனுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல, உலகின் பிரச்சனை. வளைகுடா நாட்டில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அடிக்கிறான் என்றால் அது ஈரானுக்கு பிரச்சனை அல்ல, அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, வளைகுடா நாடுகளுக்கும் பிரச்சனை, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. யார் யாரை அடித்தாலும், எங்கே ஆதிக்கம் நிகழ்ந்தாலும், எங்கே உரிமைகள் பறிக்கப்பட்டாலும், சமத்துவம் தகர்க்கப்பட்டாலும், அந்த இடங்களிலெல்லாம் தொடங்கும்போது ஒரு சிலருக்கு பிரச்சனை போல தொடங்கும். ஆனால் அந்த பிரச்சனை மனித சமூகத்தின் பிரச்சனை என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அந்த வகையில் இந்த பெண் அடிமைத்தனம், ஆண் ஆதிக்கம் என்பதெல்லாம் எல்லாருடைய பிரச்சனை என்பதால் தான் இந்த உலக மகளிர் நாள் விழாவை திருச்சபையும் கண்ணும் கருத்துமாக நினைத்து இதை எல்லாரும் இணைந்து கொண்டாட வேண்டும். ஆண்களும் பெண்களும் இணைந்து கொண்டாட வேண்டும். எல்லாரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். பெண்கள் நலம் பெற ஆண்கள் உதவியாக இருக்கிறார்கள். போஸ்கோ அருமையாக சுட்டி காண்பித்தார். வாய்ப்புகளை வழங்குகிற பொழுது அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எலிசபெத் மிக அருமையாக சொன்னார்கள். இதுபோடு நம்ம மகிழ்ச்சி அடைந்து கொண்டு சும்மா அப்படியே லேசு பாசாக இருந்து விடக்கூடாது. இன்னும் நாம் நடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, சிந்திக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்று விண்ணரசி அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்தார்கள். இந்த சிந்தனையெல்லாம் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் மீண்டும் நான் வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் இறை அருளையும் உரித்தாக்கி இந்த நாளில் நாம் பெண்களை வாழ்த்துவோம். பெண்ணினத்தின் பெருமையை போற்றுகின்ற, அவர்களின் உரிமையை மதிக்குகின்ற, அவர்களை அங்கீகரிக்கின்ற அனைத்து ஆண்களையும் சமூகத்தின் அனைத்து மாந்தரையும் போற்றுகின்ற நாளாக இது இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், ஆண்கள் கொஞ்சம் தான் இருக்கிறோம். பரவாயில்லை, வந்த ஆண்களுக்கு சல்யூட். ஆண்கள்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்போம். நான் ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னோடு சேர்ந்து ஆண் வர்க்கம் எல்லாம் எழுந்து நில்லுங்க. கையில் புள்ள வச்சுருக்கவங்களாம் பக்கத்தில் கொடுத்துட்டு 2 கையையும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. பலத்த கரவொலி எழுப்பி பெண்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். இருங்க, பெண்கள்லாம் கைத்தட்ட வேண்டாம், ஆண்கள் கைத்தட்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தட்டுங்கப்பா.
இப்போ பெண்களின் நலனில் ஆண்களும் உடன் இருக்கிறார்கள் என்பதற்கு இங்கே இருப்பவர்கள் அனைவரும் சாட்சிகள். அவர்களை பாராட்டி அமர்ந்திருக்கிற பெண்கள் அனைவரும் இந்த பணியில் யாரெல்லாம் கரம் கோர்க்கிறார்களோ, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி ஆசியுரையை இதோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். பெண்கள் முன்னேறுவதற்கு காரணம் ஆண்களும் தான். ஆண்கள் ஒத்துழைப்பு தரலைன்னா பெண்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் அலுவலகத்தில் பணிபுரியும் போது என் கணவர் எனக்கு ஒத்துழைப்பு தந்தனால தான் நான் அலுவலக பணியும் செய்து கொண்டு அந்த பணியை செய்ய முடிஞ்சிச்சு. அப்போ நமக்கு ஆண்களும் பெண்கள் சரிநிகர். கடவுள் ஆணை பெண்ணை சமமாக படைத்தாருங்கிறதுக்கு தான் சரிநிகர். சகோதரி அருள் சகோதரி சொன்னாங்க 33 விழுக்காடு கூட நமக்கு கிடைக்கிது. அது உண்மைதான். அலுவலகத்தில் பெரிய பதவி, நான் டைப்பிஸ்டாக இருந்துட்டு அசிஸ்டண்ட் ஆகும்போது என்னை போடுறதுக்கு ரொம்ப எப்படி இந்த அம்மாவை நாங்கள் அசிஸ்டண்டாக கொண்டு வர முடியும், ரொம்ப போராட்டம் நடத்துகிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ரூல்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது, இந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் போடணும்னு சொல்லி வாதாடினேன். வாதாடினதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு சரியானதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி என்னை அசிஸ்டண்ட்டாக மாற்றுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஒழுங்கு முறைகளை தெரிந்து கொண்டு அதன்படி செய்கிறோம். பெண்கள் எதுவுமே செய்ய முடியாது என்பது யாராலுமே சொல்ல முடியாது. சகோதரர் சொன்னார், உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, பெண்களால் எல்லாமே சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம பெண்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவங்களுக்கு வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கேனே தவிர சிறப்பு அழைப்பாளர்கள் தலைமை ஃபாதர் என்னை பாருங்கள் எவ்வளோ மரியாதை கொடுத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிஸ்டர் மகிழ்ச்சியாக எப்படி பேசுகிறாங்க அது மாதிரி நான் மகிழ்ச்சியாக பேசுகிறேன். என்னைய தலைமையை ஆட்ட போட்ட சகோதரர் என்னுடைய சகோதரர் தான். அவர் என்னுடைய சகோதரர், எனக்கு தம்பி. அவர் பங்கு தந்தையும் என்னுடைய தம்பியும். அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய மகன்கிட்ட நான் சொன்னேன், எப்பா என்னை பாருங்கப்பா ஃபாதர் தலைமை வரை ஆட்ட போட்டிருக்கான்னு சொன்னேன். பரவாயில்லம்மா, பங்கு தந்தை அவர்களாம் உன்னை எவ்வளோ பெருமையாக வச்சுருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினார்கள். சரிநிகர் மகளிர் இயக்கத்தில் பாருங்கள் என்ன அருமையாக நடனம் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை அதெல்லாம் வளர்க்குறது யார்? பங்கு தந்தை. மாதம் ஒரு கூட்டம். சில பங்கில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் போட மாட்டாங்க. நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்க போகும்போது நாங்கள் 6 மாதம் கூட்டம் போடவே இல்லைங்க. ஆனால் கேகே நகர் பங்கிலையும் கல்லுக்குழி பங்கிலையும் மாதம் கூட்டம் போட்டு ஒவ்வொருத்தரையும் பேச வைக்கிறாரு. அவருடைய திறமையை வளர்க்குறாரு. உங்கள்கிட்ட எல்லாமே திறமை இருக்குது, அது வெளிக்கொணர வேண்டும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பேச வைக்கிறாரு. அந்த அளவுக்கு பேச வைக்கிறாரு. கஷ்டப்படாமல் எந்த செயலும் செய்ய முடியாது. நம்ம முத்துலட்சுமி ரெட்டி எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த டாக்டரேட் பட்டம் பெறுவதற்கு அவங்க அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க, உங்கள் மகளை படிக்க வைக்கிறதுக்கு மண்டெல்லாம் தூவி விட்டாங்களாம். அதெல்லாம் அவங்க அப்பா பொருட்படுத்தாமல் அந்த அம்மாவை டாக்டர் ஆக்கினாங்க. டாக்டர் ஆக்கும்போது எப்படி இருந்தாங்க, அங்கே இப்போ எல்லாருமே ஆண் பிள்ளைகள், இந்த அம்மா மட்டும்தான் ஒரே ஒரு பெண். அப்போ என்ன சொன்னாங்களாம், இந்த பெண்ணினால் ஆண்கள் எல்லோரும் கெட்டு போவார்கள், அதனால் இந்த அம்மாவை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். அப்போ அந்த நடத்தின வாத்தியார் அவர் சொன்னாராம், நீங்கள் இந்த பெண் மட்டும் படிக்கக்கூடாது, ஆண்கள் தான் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் இந்த பெண் மட்டும் படிப்பாங்க, நீங்களாம் யாருமே காலேஜ் வர வேண்டாம்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகியிருக்காங்க. கஷ்டப்படாமல் எந்த செயலுமே செய்ய முடியாது. அதே போல் பாருங்கள், பாடகி எம்எஸ் பாடகி பாருங்கள், அவங்க பாடும்போது பக்கவாத்தியம் உள்ளவங்களாம் யாருமே இந்த பெண்ணுக்கு போய் நம்ம பக்கவாத்தியம் போடணுமா, நம்மளாம் அப்படி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி இருந்தும் அந்த அம்மா சிரமப்பட்டு பாடி நல்லா ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு அம்மா ஸ்கூல் கிராமத்துலலாம் ஸ்கூலே ஆரம்பிக்க மாட்டாங்களாம். அந்த அம்மா ஒரு அம்மா சாவித்திரி பிள்ளைங்கிறவங்க மட்டும் கிராமத்தில் போய் தாழ்த்தப்பட்டோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் ஸ்கூல் ஆரம்பித்து நடத்துகிறாங்களாம். அந்த அம்மா போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஏன் என்றால் அந்த அம்மா மேலே எல்லாருமே
சாணியை தூவி விடுவாங்களாம். அதனால் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஸ்கூலை நடத்தி இந்த அளவுக்கு மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்கூலை நடத்தியிருக்காங்க. அதனால் எந்த பெண்ணுமே கஷ்டப்படாமல் வரவே முடியாது. கஷ்டப்பட்டாதான் பலன் உண்டு. இந்த பங்கு தந்தை அவர்களை ஒன்று சொல்ல வேண்டும். அவர் சொல்வார், ஏன் என்னை பற்றி சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லுவார். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், எந்த பங்குக்கு சென்றாலும், இப்போ கருமண்டபத்தில் இருந்தார், அது கொஞ்சம் டவுன் ஏரியா தான், அந்த பங்கில் சிறப்பாக செஞ்சார், பரவாயில்ல. இந்த பங்குலையும் சிறப்பாக செய்கிறாரு, இது டவுன் ஏரியா. ஆனால் ஐயம்பட்டி பங்கு கிராமப்புற பங்கு, ரொம்ப கிராமம். அந்த கிராமத்திலையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து நாடகம்லாம் போட்டு செஞ்சார். ஏன் எல்லாரையும், கடவுள் எல்லாத்தையும் ஒன்றாக படைத்தார், எல்லோரும் சமம் என்பதற்காக எல்லோரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செஞ்சார். அங்கேயே என்னை தலைமை பொறுப்பு தான் கொடுத்து என்னை குத்துவிளக்கேற்ற சொல்லி சிறப்பாக செஞ்சார். அந்த மக்களை நான் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாடகம் எல்லாம் நல்லா போட்டாங்க, நல்லா டான்ஸ் ஆடினாங்க. இதை விட 3 மடங்கு கூட்டம் இருந்தது. கிராமம் இதை விட 3 மடங்கு கூட்டம் இருந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறார். எங்கே அதே கிள்ளுக்கோட்டையில் இருந்தால் பாருங்கள், நல்லா செஞ்சார். அப்போ கலைக்காவிரியில் இருந்தார். கலைக்காவிரியில் இருக்கும்போது ஒவ்வொரு பங்காக சென்று பாடகர் குழுவை அப்போ தான் எனக்கு எங்கள் பங்கில் ஜெகன்மாதா பங்கில் நாங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தார். அதுலேருந்து தான் எனக்கு அவருக்கு நல்ல பழக்கம். எனக்கு இப்போ நேற்று பழக்கம் இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடியிருந்து பங்கு தந்தை எனக்கு பழக்கம். ஆனால் தான் அவருக்கு ஏதாவது சிறப்பான விருது நம்ம கொடுக்க வேண்டும் என்று நான் மனதில் வைத்து கொண்டு இன்றைக்கி அவர் லைட்டு போட்டால் அவருடைய முகமும் அவருடைய பணியையும் தெரியுமாறி அதை செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். அதனால் பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்னாக்க, இந்த அளவுக்கு மக்களை ஒருங்கிணைக்கிறாரு. சகோதரர் சேவியர் சொன்னார், சரிநிகர் பெண்கள் இயக்கத்தினர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என. சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். சரியாக பயன்படுத்தி கொண்டதுனால்தான் மாத ஒரு முறை கூட்டம் போடுகிறார்கள். இன்றைய பார்த்தீங்களா எப்படி டான்ஸு, எப்படி நிகழ்ச்சி தொகுப்பு, வரவேற்புரை எவ்வளோ அருமையாக சொன்னார்கள் பார்த்தீங்களா. நல்லா செஞ்சு கொண்டு வரோம். எங்கே போனாலும் அவர் பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த பங்குக்கு சென்றாலும் சரி, இதை தான் நல்லா பெண்கள் எல்லாம் ஊக்குவிக்கிறாரு, இப்போ எல்லாம் செய்கிறாரு. பல்சமய உரையாடல் பாருங்கள், அதே மாதிரி கிறிஸ்துவ ஒன்றிப்பை பாருங்கள், மக்கள் ஏராளமான மக்கள் ஒருங்கிணைத்து நல்லாக பணி செய்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்த நமது செலினம்மா அவர்களையும், எலிசபெத் மேரி அவர்களையும், சிஸ்டர் வின்னரசி அவர்களையும் மிக அழகாக எங்களுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி எங்களுக்கு பேச அறிவித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பங்கு பேரவை துணைத் தலைவர் போஸ்கோ அவர்கள், இம்மகளிர் கூட்டத்திற்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி அவர்கள் வீட்டில் உள்ள கணவர்மார்கள் தான் காரணம் என்று சிறப்பு சொல்லி அவர்களுக்கு ஒரு இது சொல்லி வாழ்த்தி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நமது பங்கு தந்தை அவர்கள் இங்கு நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து யார் யார் என்னென்ன சொன்னாங்க எல்லாம் சொல்லி விரிவாக நமக்கு சிறப்பாக சொல்லிவிட்டாங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிநிகர் மகளிர் இயக்கத்தில் ஆடிய எங்களுடைய தோழிகள் அனைவருக்கும், இதயா பங்கு மக்கள் அனைவருக்கும், பட்டாம்பூச்சி சிறார்கள் விளையாடியதற்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுக்கு பாடலுக்காக உதவிய பாடல் குழுவினர்கள், ஒளியை அழைத்து கொடுத்த அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக உள்ளது இப்பங்குள்ள சரிநிகர் மகளில் உள்ள அனைத்துகளும் எங்களுக்கு பொருளுதவி செய்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த பொருளுதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு செயல்படுவதற்கு நமது பங்கு தந்தை தான் காரணம். அதற்காக அவருக்கு ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களின் திறமை மற்றும் சாதனைகளை கொண்டாடும் இந்த விழாவிற்கு
வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாழி என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாழி என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாழி என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு